அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிவ்யூ. ஆஸ் த கேர்ளா கண்டிப்பாக எல்லாருமா அப்படின்னு தெரியல, காஸ்மெட்டிக்ஸை கண்டிப்பாக எல்லாருக்கும் காஸ்மெட்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் ஒருத்தி. பட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கினோன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறோம்னா இல்லை, காஜல் யூஸ் பண்ணாமல் கூட போயிடுவேன். நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் வெளியில் காலே வைக்க மாட்டேன். அதனால் ஆசைப்பட்டு 1-2 பர்பிளில் ஒரு வருஷம் கழித்து ஆர்டர் போட்டேன். ஸோ அது என்னென்ன நிலைமைக்கு வந்திருக்கு, கரெக்டாக வந்துச்சா, என்னென்ன ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு குட்டி ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபோன் ஒரு மாதிரி பிரைட் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது ஃப்ரீயாக வந்தது சோப். பரவாயில்ல, நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. நான் கூட குட்டியாக வருமோன்னு நினச்சேன். பெருசாக வந்திருக்கு. வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? இது NYBயோட காம்பேக்ட் பவுடர் 2-in-1. இது உடஞ்சி வந்திருக்கா என்ன ஏதுன்னு தெரில. பயமாக இருக்கு. ஓப்பன். பர்ஃபெக்ட். ஆஹாஹா வந்துருச்சு. அப்படியே உள்ளே ஒரு இது ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதுவுமே ஃப்ரீயாக வந்திருக்கு. ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். அதுவா இல்லை நான் போட்டதா? இது நான் போட்டதா? அதுவே சின்ன சைஸாக வந்திருக்கு. யூஸ் பிஃபோர் ராயல் ப்ரௌன். இது அதான் நான் போட்டது தான், ஃப்ரீ இல்லை. இதுதான் ஃப்ரீ, நாட் ஃபார் சேல். ஆனால் இது வாங்கினதை விட ஃப்ரீ நல்லா பெருசாக வந்திருக்கு. மேட் லிப்ஸ் ஃப்ரீ தான் பெருசாக வந்திருக்கு வாங்கினதை விட. ஓ ஷிட். இது சிம்பிள் ஃபேஸ் வாஷ். இது ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. இது ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர். அவ்வளோதான், சேஃபாக வந்திருக்கு. இது எல்லாமே தான் நான் வாங்கின பொருட்கள். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது. அந்த காம்பேக்ட் பவுடர்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப குதிச்சுட்டு இருந்தேன். லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி பார்க்கல எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எங்கள் அம்மா கிட்ட காம்பேக்ட் பவுடரை பற்றி ஷேர் பண்ணும்போது இங்கே வாங்கியிருக்கலாம் கேட்டியா அப்படின்னு திட்டினாங்க. பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுடர் நல்லா பேக் பண்ணி வரல. ஒரு மாதிரி தனியாக கிடந்துச்சு. வாஷில் லைட்டாக அந்த மூடி மட்டும் உடஞ்சிருந்தது. அதை நான் எடுக்கும்போது கீழே போட்டுட்டேன். ஸோ அதனால உடஞ்சா, அதுக்கு முன்னாடியே உடஞ்சிருந்துச்சா அப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தா லைட்டாக கார்னரில் உடஞ்சிருந்தது. மேபி அதை நான் கீழே போட்டனால உடஞ்சிருக்கும். அதெல்லாம் பேக்கிங் நல்லா தான் வந்தது. பட் காம்பேக்ட் பவுடரை எனக்கு நல்லா வந்துச்சு, உடஞ்செல்லாம் வரல. அந்த கதைக்கு பின்னாடி சொல்கிறேன், ஷேடை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு லக்கில் உடையாமல் வந்துருச்சு. ஸோ இதே உடஞ்சி வந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ரிட்டன் போடுற ஆப்ஷன் ரொம்பவே பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான இது பர்பிளில். மீஷோலேயும் சரி, அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி ஈஸியாக ரிட்டன் போட்டு நம்ம அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிடலாம், உடனே போட்டு விட்ருவாங்க. ஆனால் பர்பிள் அப்படி கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் காசு கொடுத்து வாங்கினதை விட எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த கிஃப்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு சோப்பெலாம் இத்தனையான வரும் தான் நினச்சேன். ஒரே ஒரு சோப் கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க உங்களுக்கு பெருசாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா பெரிய பாக்ஸாக வந்துச்சு. 4 சோப்பு இருக்குது.
பட் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, பிகாஸ் நான் ஒரு டவ் யூஸர். இது வந்து மாய்ஸ்சரைசிங் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு, பட் டவ் அளவு வருமானு தெரியல, இல்லாட்டி வந்து ட்ரை ஆகிடும். பார்க்கலாம், இல்லை யூஸ் பண்ணுவேன், இல்லைனா வீட்டில் தூக்கி கொடுத்துருவேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஐஷோடோ. ஸோ இது வந்து இருக்கட்டும், இது உடையாமல் தான் வந்தது. அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு வந்துட்டுறேன். காம்பேக்ட் பவுடர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2-in-1 NYBயில் போட்டிருந்தேன். பார்த்தா என் ஷேடே இல்லை அது. ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஃபேரும் கிடையாது, ஒயிட்டிஷும் கிடையாது, ஒரு மாதிரி வார்ம். ஸோ வார்ம் தான் போட்டிருந்தது. அதோட நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஷேடு என்னோடய கலரில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கையில் எதுலேயுமே அப்ளை பண்ணி பார்க்கல. அதோட வாங்கினதோடு வச்சது தான். ஏன்னா சும்மா வந்து நம்ம போட்டு பார்க்க முடியாதுல்ல. ஸோ அன்றைக்கி வெளியில் போகவே சரி சும்மா போட்டு பார்க்கலாம், எப்படி டிஃப்ரென்ஸ் நல்லா பிரைட் ஆகுதான்னு போட்டால் இது ஐ படத்தில் ஐல சாங்கில் எம்பி ஜாக்சனுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி ஆடுக்கு மேக்கப் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஷேடோட கம்மியாக. ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்கின்னில் எடுத்து அப்ளை பண்ணும்போது ஒரு மண் இருக்கும் பார்த்தீங்களா, மண் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மண், அதே மாதிரி இருந்துச்சு. இது என்னோட இருக்க கலரோட டல்லாக காட்டுதுன்னு நான் அதையும் போயிட்டுட்டே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. காரில் இருந்த வைப்ஸ் எடுத்து அப்படியே ஃபேஸை தொடச்சி பார்க்குறேன், ஃபுல்லாக டேனாக வருது, டேன் கலரில் வருது. எனக்கு மனசே கேட்கல. ஐயோ இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா. நான் ஒரு 3 days ஆகிடுச்சு. நான் போய் ChatGPTயில் கேட்கும்போது, ஏன்னா நம்ம ரிட்டன் போடும்போது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், எடுத்து யூஸ் பண்ணிட்டோம், அப்போல வந்து யூஸ்டு ப்ராடக்ட்டுன்னு போயிடும். ஸோ நமக்கு ரீஃபண்ட் தர மாட்டாங்க. அப்படி கேட்கல, நீங்கள் அந்த மாதிரிலாம் போடுறா இருந்தால் நீங்கள் 1 dayக்குள்ளே போட்டிருந்துருக்கணும்னு சொல்லவும் எனக்கு வந்து மனசு கேட்க மாட்டுது. என்ன வேஸ்ட்டாக போச்சு அது. ஏன்னா அந்த ஷேடை நான் திரும்ப போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு எங்கள் அக்காட்ட போயிட்டு கொடுத்தேன். ஸோ அந்த பிள்ளைக்கு போட்டு பார்த்தேன். அவங்க வந்து டஸ்கியில் கொஞ்சம் ஷேட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து அந்த ஷேடு போடும்போது லைட்டாக ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அதோடு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தக்கப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருந்தது. நான் வந்து இங்கேயே கடையில் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் காம்பேக்ட் வாங்கும்போது என்ன தான் ஷேடை பார்த்து வாங்கினாலும், சம்டைம்ஸ் நம்ம ஷேட் நேம் போட்டிருந்தாலும் மேபி நம்ம ஸ்கின் டோனுக்கு வேறையாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காம்பேக்டை வாங்கும்போது யோசிச்சுவாங்க. நான் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை, அதனால் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் நான் வாங்கலை. மேபி அதுலேயும் ஷேட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதானுச்சு. ஸோ எங்கள் அக்காவுக்கு செட்டாகவும் நான் கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்கை இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி நான் வாங்கினேன், வெயிட் பண்ணி வாங்கினேன். ஸ்விஸ் பியூட்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் லிப்ஸ்டிக்கு, ஸ்மச் ப்ரூஃபு, மேட் ஃபினிஷ்டு, லாங் லாஸ்டிங் அப்படி இப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. நார்மலாக லிப்ஸ்டிக்கு போட்டு லைட்டாக இப்படி ஸ்மச் பண்ணால் ஸ்மச் ஆகுது. ஆனால் ஸ்மச் ப்ரூஃபு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபு, லாங் லாஸ்டிங்னு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே லைட்டாக ஸ்மச் ஆகுது. நான் தண்ணியை தொட்டு இது பண்ணி பார்த்தேன், அப்பயே ஸ்மச் ஆகுது. அப்படியே வந்து நம்ம நான் ஒரு கப்பில் டீ குடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கில் ஒரு அனுபவங்கள் இருக்குது. நான் வந்து குட்டி குட்டியாக மினி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கையில் இதை நான் தேடி பிடிச்சி இந்த மேடமை வாங்கினேன். இவங்களும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. என்னென்னமோ பண்ணி அப்புறம் ChatGPTயில் கேட்டு அது பவுட்ருலாம் ஆயில் அடிக்க சொல்லுது. அதோட சரி இது 2 ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க வந்து வாங்குவாங்களாம். 10 days ஆக வாய்ப்பு இருக்கான். அவங்களோட ஹவுஸ்க்கு போயிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் கரெக்டாக இருந்தால், நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா அந்த இது திருப்பி ரிட்டன் நம்மள்கிட்டே வந்துடுமா. சரி எனக்கு காம்பேக்ட் ஒன்று உறுத்திட்டே இருந்துச்சு. சரி காம்பேக்ட் எங்கள் அக்கா தலையில் கட்டிட்டோம், லிப்ஸ்டிக்கே நம்மளே வச்சு தலையில் கட்டிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் எக்ஸாக்டாக என்ன விரும்பினோனோ அதே ஷேடு தான். மெரூனும் ரெட்டும் ஒரு மாதிரி கலந்த மாதிரி, ரொம்ப மெரூனும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட், இந்த மாதிரிலாம் போட்டுவிட்டு உள்ளே ஒன்றுமே இல்லைன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். சரியான கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இவங்க ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாங்க அதே ஸ்விஸ் பியூட்டியில்.
இந்த லிப்ஸ்டிக் வந்து ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பார்பி பிங்க் கலர். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிடிக்கல. ஆனால் நல்லா இருக்குது. இதுதான் ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் எல்லாமே இதுதான். தண்ணியை வச்சு தேய்ச்சாலும் அழியாது. அதே மாதிரி எதுலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. டிஷ்யூ பேப்பரு, கப்பு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். எண்ணெயை வச்சு தேய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் வருது. ஆனால் இது வந்து சேல்ஸில் இல்லை, நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் அது என்ன ஷேடு இது எதுவுமே போல். எக்ஸ்பிரி டேட் கூட போடாமல் வச்சுருக்காங்க. அது வேறு பயமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தேன்னு எக்ஸ்பிரி எதுவும் கொடுத்து விட்டானுங்களான்னு தெரிலன்னு. ஆனால் வந்து சேல்ஸில் வந்து இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது. பார்பி பிங்க் கலரில் இருக்குது. மேபி இதை நம்ம இதை போட்டுட்டு மேலே ஏதாவது ஒரு சின்ன ஷேட்ஸ் வந்து கலந்து போட்டால் நமக்கு எக்ஸாக்டாக மெரூன் கலர் வர வாய்ப்பு இருக்குது. இதுலேயே கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரீயாக கொடுத்ததுலேயே நான் இந்த பேச்சு பேசுகிறேன். சரி பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுத்ததுக்கெலாம் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. இது வந்து ஐலைனர். இதுவுமே ஸ்விஸ் பியூட்டி தான். இதில் வந்து லைனர் நல்லா நீளமாக இந்த பாட்டிலுக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். உண்மையை சொல்ல போனால் இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால நீளமாக சூப்பராக இல்லை. இந்த பாட்டிலுக்காக இந்த ஐலைனரை வாங்கினேன். லாக்மேலே இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருக்குது. ஸோ ஐலைனரை வந்து நம்ம குறைய சொல்ல தேவையில்லை. நான் ஐலைனர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேசிக் நீட்ஸ், பியூட்டிஷியன் பண்ணுறோம், அதனால் அதெல்லாம் தேவைப்படும்னு வாங்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து எண்ணெயை வச்சு தேய்ச்சி எடுத்தால் தான் வருது, தண்ணியிலலாம் வரல. இதுவுமே அதே ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த பாட்டில் நல்லா தான் இருக்குது. லைட்டாக வந்து இப்படி தேய்க்கும் போது இழுகுது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் எங்கள் அக்கா ஃபஸ்ட் அக்கா பார்த்தா ஊருக்கு வரையில் பார்த்தா வேணும் பிடிச்சி அப்பயும் வச்சுக்கிறோம், நீ வேறு எதாவது ஆர்டர் போட்டுக்கோங்கன்னு உடனே தான் சொல்கிறேன். மேபி வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ரிப்ளை வரும், ஏன்னா நான் வாங்கினது தெரியாது. ஸோ காம்பேக்ட் வந்து என்கிட்ட இல்லை, பட் அதோடய பிக்கு வந்து நான் போடுறேன். அது எங்கள் அக்காட்ட வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து மினரா பியூட்டின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் இது ஏதோ ஒரு லோக்கல் ப்ராண்ட்லேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. லோக்கல் ப்ராண்டா இல்லை இதுவும் ஒரு ப்ராண்டான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரிலாம் நான் ப்ராண்ட்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. சரி பரவாயில்ல, கண்ணுக்கு தானே. மேலே இதெல்லாம் யார் போடுவா? எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களை வச்சு மேக்கப் போட்டுடுறோமா உங்களுக்கு அப்படின்னு. எங்கள் அம்மா தலையெழுத்தே சரின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கலர்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு அப்கமிங்கில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஈத் வந்து வருது, ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ஆஸ்கார் லெவலில் மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது இந்த காம்பேக்டும் இந்த லிப்ஸ்டிக்கும் தான். மற்றபடி எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் வந்தது. ஃபேஸ் வாஷ் வந்து நான் மாற்றிட்டேன், செட்டஃபில்ல வந்து இல்லை. ஏன்னா செட்டஃபில்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக முடிய போகிற டயத்தில் ஒரு மாதிரி சாக்காட மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி இந்த வெயில் காலம் இல்லாமல் மழை காலத்தில் உள்ளே துணியை வந்து காய போட்டால் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கொமட்டிட்டு வந்துருச்சு. அதோட நான் வந்து அந்த ஃபேஸ் வாஷே விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டு மாற்றிட்டேன். இப்போ எங்கள் அக்கா இந்த வீடியோ பார்த்தா நீ செருப்பால் அடிக்கும், ஏன்னா நீ செட்டஃபில் யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லை. நான் யூஸ் பண்ணுறதை பார்த்து மேடம் வந்து வாங்கினாங்க. சரி உனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு. இது தெரிஞ்சால் என்னை என்ன கிளிக்க போதோ. எனக்கு எப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து அடிக்கடி நான் இது செட் ஆகலை அது செட் ஆகலைன்னு மாற்றிக்கிட்டு தான் வந்து இருப்பேன். பட் செட்டஃபில் நான் குறையெல்லாம் சொல்லலை, நல்ல மாய்ஸ்சரைசிங்காக நல்ல சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெலாம் சூப்பராக இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பட்டர் மாதிரி இருந்தது. முறையும் வரலையா, ஸோ அதனால் நான் அதை வந்து எனக்கு வந்து நல்லா முறை வந்து தேய்ச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை ட்ராப் அப் பண்ணிவிட்டு சிம்பிள் ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தேன். இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, பாத்ரூமில் இருக்கா இல்லை வாஷ் பேஷன்கிட்ட இருக்கான்னு. அது நல்லா தான் இருக்குது. அது வந்து நான் முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் அதை லோக்கல் ப்ராண்டுன்னு நினச்சிருந்தேன். இந்த மீஷோலாம் லோக்கல் ப்ராண்டில் விற்பானுங்களே அந்த மாதிரி. கடைசியில் பார்த்தா அதுவும் ஒரு நல்ல ப்ராண்டு தான். அப்புறம் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனுமே நிறைய அந்த மாதிரி வந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ட்ரை ஆக்க தான் செய்யுது.
எப்போதுமே ஸ்கின்னும் ஒரே மாதிரி வந்து இருக்காதுல்ல. ஸோ அதனால என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ட்ரை ஆக்குது. ஆனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் போன வருஷம் வந்து பர்பிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த தடவை காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருக்கேன். பட் நான் சீரம் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்பியூட்டன் சீரம் சூப்பர். அது வந்து பிக்மெண்டேஷனுக்கு தான் உள்ளது. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்துலலாம் லைட்டாக பிக்மெண்டேஷன் குட்டி குட்டியாக ட்ராப்ஸாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட நான் சீரமே விட்டுட்டேன். நான் மறந்துடுவேன், ஒன்று எரிச்சலாக வரும், போட மாட்டேன். இது வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது. தெரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு போட்டுகிட்டே இருந்தேன். நல்லா சர்க்கிள் மோஷனில் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக அது வந்து ஃபேட் அவுட் ஆகுது. சரி, சீரம் தான் இந்த வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறையும் இந்த சீரமை போடல. ஏன்னா அது மறைஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டேன். மரம் வரும்போது போடுவேன். ஸ்கின் கேரு இதெல்லாம் யார் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. நான் சுத்தமாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நான் எதுக்கோ ஆரம்பித்து என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், காம்பேக்டாக இருக்கட்டும், ஷேட் நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. அதுவும் இல்லாமல் லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பார்த்து நேரில் போய் லைட்டாக போட்டு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்மச் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் அப்படி இப்படின்னு போட்டுட்டு கடைசியில் ஏமாற்றிடுவாங்க. நான் சுத்தமாக டிசப்பாயிண்ட். எனக்கு ஏமாத்தல் தான் இது. நான்லாம் இது ஒத்துக்கிறவே மாட்டேன். அதே மாதிரி பர்பிள் ஈஸியாக ரிட்டர்னுமே நம்மளால் போட முடியாது. அன்றைக்கே ரிட்டர்ன் போட்டால் ஏற்றுக்குவாங்க, இல்லைனா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுக்குறோம்னு ரிட்டர்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால ஸோ பார்த்து யோசித்து இந்த மாதிரி வாங்குங்க. அண்ட் லிப்ஸ்டிக்கு முக்கியமாக நேரில் போய் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அழியுது. ஸோ அதுக்கு நான் என்கிட்ட இருக்க முன்னாடி வாங்கின லிப்ஸ்டிக்கே நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு இருக்குது. பட் அந்த ஃப்ரீ அண்ட் நாட் ஃபார் சேல்னு வந்ததில் ஸோ அது சூப்பராக இருக்குது. பட் அது வந்து ஷேடு மட்டும் கொஞ்சம் பார்பி கலரில் இருக்குது. மற்றபடி அது ரொம்ப சூப்பராக தான் நினச்சேன். ஏண்டா இது வந்து ஒன்றுமே போடலை, இது நல்லா இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்குது, ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது, நீ டப்பாலே மாற்றத்தை எழுதி வச்சுருக்கு, இதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் பார்த்து யோசிச்சு நிதானமாக காஸ்மெட்டிக்ஸை பார்த்து வாங்குங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து பர்பிளில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். கீழே எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வருஷம் கூட இருக்க மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து 1 இயர்லலாம் காலியாகாது. நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவேன். 2.5 வருஷத்துக்கு மேலே வரும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்கிறனால தூக்கி போட்டது தான் நிறையா. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து வெளியில் போகையில் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அடிக்கடி வெளியில் போகிறதும் கிடையாது இப்போது. எப்போயாவது போகும்போது யூஸ் பண்ணுறது தான். பட் லிப்ஸ்டிக் குட்டியாக தான் வந்திருக்கு, அந்த மெரூன் லிப்ஸ்டிக். ஆனால் சீக்கிரமாக அது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதுக்காக நான் பர்பிள் ரொம்ப பேடுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்கள சொல்லி என்ன பண்ணேன், கம்பெனியை தான் சொல்லணும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது புதுசாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது எனக்கு எந்த கிஃப்ட்டுமே தரல. எனக்கு அதை நினச்சி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அது ஆக்சுவலி நான் அதுதான் வந்து 2000 கிட்ட வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட்டும் தரல. பட் இதுக்கு மட்டும் நிறையா தந்திருந்தாங்க. நான் நிறைய இதில் வந்து இதுலேயே ஐஷேடோ போட்டிருந்தேன், ப்ரஷ்லாம் போட்டிருந்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இடிச்சனால நான் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதையெல்லாம் சேர்த்து போட்டிருந்தா இன்னும் எனக்கு 2 டப்பா சோப்பு தந்திருப்பாங்க. சோப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சில பேர்லாம் மாமா இடத்தெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க என் ஃபேமிலி சைட்லாம். சும்மா பிராண்டட் தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ மாமா இடத்துல வந்து சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். சீரம் இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை, நான் இதுவே எதுவுமே முடியலை. ஸோ நல்லா யோசிச்சு வந்து வாங்குங்க. ஸோ அப்கமிங்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு ஷூட் பண்ண டைம் இல்லைன்னு இல்லை, மைண்ட் இல்லை. ஸோ அதனால் இதுவே நான் வந்து 10 நாள் கழித்து தான் வந்து ஷூட் பண்ணுறேன். இது 10 நாள் கழித்து வருதா இல்லை 1 மாதம் கழித்து இந்த வீடியோ வருதான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ விலாக் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களுமே பார்த்து வாங்க. டட்டா, பாய்.